அந்த பொண்ணு நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுதான். எந்த பொண்ணு? அப்பாவை லவ் பண்ணிச்சுல்ல. இல்ல the candidate the sanity to obsess the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the difference. புரியுதா? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நான் தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன்ல, அப்புறம் ஏங்க என்னைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? இது ஹலோ. ஏன் எனக்கு போன் பண்ணாதது? அப்பாவுக்கு கால் பண்ணுதுங்கிறேன், நீ இன்னும் ஆண்டே இருக்க. சொல்றா இட்டுமா சொல்லிட்டா? கழுவி 1.5 வயசுல கழுவி எடுத்து நான் வந்து இட்டுமோவா? ஏமா அது கூட இல்லம்மா, என் கூட படிக்கிறது எல்லாம் கமெண்ட் பண்ணுதோ. உங்க அப்பா இவ்வளவு ஃபீல் பண்றாரு, பேசாம நானே அவரை லவ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்குதோ. முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் அதுக்கு என்ன சொல்றது கமெண்ட்ல? நான் சரி எங்க அம்மாட்ட கேட்டு சொல்றேங்கன்னு வச்சிட்டேன். என்ன சொல்றது கிட்ட? இங்க பாரு, நான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போடுறத பார்த்து நானே என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பேசாம வேலையை விட்டுட்டு இதே ஃபுல் டைமா பண்ணலாமான்னு யோசிச்சுட்டேன். என்னம்மா நல்லா தானமா போட்டுட்டு இருக்கேன். அது என்ன போட்டுட்டு இருந்தா அதுக்கு என்ன வேலையை விட்டுட்டு வந்தா? இது அப்புறம் வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், நிறைய வேலை. இங்கே ஒரு சந்துக்குள்ளே எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லை, அப்படியே அவுட்டர்லாம் போகணும், ஃபுட் விலாக்கு, வண்டியை வச்சு டூர் போகணும், டிடிஎஃப் பாசம் மாதிரி. அது எப்படியோ போட்டோம், அது ஒன்றும் அதில் ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு அதை பற்றி போவா. டிடிஎஃப் வாசம் போய் வந்துருக்கா முறுக்கி பாக்குறியா? அவன் எங்கே போய் எங்கே வந்தாலும் அவன் டேலண்ட்டை காட்டி அப்படியே வந்துட்டான்ல ஒரு கட்டத்தில். இல்லைம்மா நான் சொல்கிறது இல்லை, ஒரு 2 மாதம் கஷ்டப்பட்டா வச்சுக்கோயேன். இப்போதைக்கு வேலையை விடுற மாதிரி தான் தெரியும், ஆனால் இதோட ஆதாயம் பெருசாக இருக்கும். ஒரு ஆதாயம் தேவை கிடையாது. நல்லா யோசிச்சு பாரு, ஒரு விகடன் அவார்டோ ஏதோ ஒரு இதில் என்னை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பெருமை. ஐயோ சாமி, எல்லாம் வேலையை விட்டுட்டுலாம் அவார்டு வாங்கலாம், எல்லாம் வேலையில இருந்துமே அவார்டு வாங்கலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? யாரு அப்ப எந்த இப்ப நடிகர் எல்லாம் வேலைக்கா போயிட்டு இருக்கான்? ஏதா நடிகர் கூட போய் நாகூரியை ஒப்பிட்டா எப்படிறா? என்ன உனக்கு சிரிப்பு? என்னம்மா வேலைக்கெல்லாம் போயிட்டு நசன ஒருத்தன் கீழே நின்றுகிட்டு சம்பளம் மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் போடுவான். அப்பா கீழே கவர்மெண்ட் வேலைதான் எப்படி தீக்கிறாங்க. கிழிச்சாலும் அதுதான் நான் சொல்றேன், அதெல்லாம் ஒரு கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி ஒரு வேலைமா. இதுனா நம்ம வீடியோ எடுக்கலாம், வீடியோவை போட்டோமா, தூங்கணுமா, மாசம் ஆனா சம்பாதிச்சோமான்னு இருக்கலாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வேலைக்கு போனா ஏதாவது ஒரு மேல் அதிகாரி ஒருத்தவங்க 2 பேரும் ஏதாவது கத்துவாங்க. இதுல போன்ல எத்தனை பேர் போன கையில வச்சுக்கோன்னா அத்தனை பேரும் கழி கையில வாயில ஊத்தணும். இங்க பாருமா, இப்ப சீரியஸா சொல்லு, ஒண்ணு அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா நான் வேலையை விட்டுட்டு விளாக் எடுக்க போறேன். என்ன நீ எதை முடிவு பண்ற? எந்த பொண்ணு வீட்டா? நான் லவ் பண்ண பொண்ணு வீட்டுல தான். எந்த பொண்ணு வீட்டுல? ஏகப்பட்ட நம்பர் இருக்கு, அது எத்தனை நம்பர்? 3ஆம் நம்பரா 4ஆம் நம்பரா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, என்னைக்குமே ஒருத்திக்காக வாழ்ற ஜாதி. தைரியமா வீடேறி வந்து கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல அது சரியா வராது வா எங்கேயாவது போயிடலான்னு வந்து கூட்டிட்டு போனாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். ஏன்னா நானும் உண்மையா தான் லவ் பண்றேன். அம்மா ஓடி போவாதா? இப்ப கூட நீ அதுக்குதான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அது மேலதான் தப்பே. அது மேல தப்பே கிடையாதா? என்னை வண்டி வாங்க வச்சு கடன்காரன் ஆக்குச்சு, காலேஜ் படிக்கும் போது அரியர்காரன் ஆக்குச்சு, திருப்பி வெளில வரும்போது என்னை வேலை இல்லாத ஒரு பிச்சைக்காரனா மாத்துச்சு. எத்தனை இதில் அடி வாங்கியிருக்கேன். நீ நீ ஆயா கண்ணை மூடு. இப்ப ஆயா ஒரு ஐடியா இப்ப கண்ணை மூட வச்சிருவோம். இப்ப நான் வந்தனா
பரவாயில்ல. சரி, இப்ப நான் என்னதாம்மா பண்றது? 23 வயசு ஆயிடுச்சு. நான் உங்களுக்குலாம் 23 வயசு ஆகும்போது நீங்க என்ன பண்ணீங்க? நான் 22 தான் கல்யாணம். மாடு மேய்க்கல கல்யாணம் பண்ணிட்டீங்க 2 பேரும். What's your problem? No marriage. No marriage? Yes. What? அப்போ கம்மியா சம்பாதிச்சாலே போதும். இப்பெல்லாம் நிறைய சம்பாதிச்சாலும் வாழ முடியல. அப்படிலாம் கிடையாது. நீ வந்து ஒரு தேவயானி மாதிரி ஒரு பொண்ணை பாரு. நான் அந்த மாதிரி ஒரு இது பஸ் ஒன்று வாடகைக்கு எடுத்து நான் ஓட்டிக்கிட்டு நானும் அதுவும் பெரிய தொழிலதிபர் ஆகும். கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு என் கட்டத்திலே போட்டிருக்கு. கட்டத்துல போடல. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. கண்டென்ட் கொடுத்துட்டு 2 நாளைக்கு தேவையானது. ரொம்ப நன்றி. புரியல. 2 நாளைக்கு வீடியோ போடுறதுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றின்னு. ஐயோ, என்ன ஊட்டி சொல்றேன்? இல்ல டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? இல்லம்மா, எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ரெக்கார்டு. நாளைக்கு வரும், பார்த்து என்ஜாய் பண்ணு.